இது சண்டே காலையில் எடுத்த விலாக் தாங்க. ரொம்ப அப்படியே ஸ்லோவாக ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஏன்னா வந்துட்டு சாட்டர்டே நைட்டே வந்துட்டு சுரு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க ஒரு கல்யாணம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் ரொம்ப லேட்டாக எந்திரிச்சு ஜாமானெல்லாம் கழுவி வச்சுட்டு அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது அடுப்புக்கு மேலே வைக்கிறதுல எதாவது சிந்திருச்சுன்னா அதை கழுவுனோம்னா அதிலிருந்து பெயிண்ட்டாக உறிஞ்சி வருதுங்க. ஸோ இது எப்படி க்ளீன் பண்ணுறதுனே தெரில. நான் வந்துட்டு அதுக்கு எண்ணெய் தான் தடவி வச்சுட்ருந்தேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த வேலையெல்லாம் முடிக்கவே எனக்கு 12 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம டக்குன்னு வந்துட்டு சம்பாரவை பண்ணிடலாம். எனக்கு அது ரொம்பவும் பிடிக்கும். ஸோ அதனால் சம்பாரவை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தாங்க எல்லாமே தாளிச்சிட்ருக்கேன். கூட வந்துட்டு வரமிளகா சட்னி பண்ணால் வந்துட்டு தேங்காய் சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதையும் அரைச்சிட்ருக்கேன். சட்னிக்களை எல்லாமே வந்துட்டு தீந்து போகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னு நான் மெட்ரோவில் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேங்க. ஸோ அதை தான் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் ஈவினிங் மேலே அப்படி எதாவது பசிச்சதுன்னா வந்துட்டு நேற்று வச்சு பருப்புஞ்சோறு இருக்குங்களா, ஸோ அதை சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு சம்பாராவையும் ரெடி ஆயிடுச்சு. கூடவே வந்துட்டு கினோவா தோசைக்கு வந்துட்டு ஊற வச்சுட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி 12 ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஊற வச்சா அட்லீஸ்ட் நைட்டு வந்துட்டு அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இதை ஊற வச்சுட்டே போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் ஊற வச்சுட்டு இருக்கேங்க. ஸோ உளுந்தும் வந்துட்டு தீந்துடுச்சு. ஸோ நல்ல வேலை அதுவும் நான் வாங்கி வச்சுருந்தங்காட்டி அதையும் எல்லாமே ரீஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஆம்லெட்டும் போட்டுட்டு அந்த ஆம்லெட் மேலே அந்த முருங்கைத்தலை பொடி எல்லாமே போட்டு நல்லா வந்துட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லஞ்ச் ஏதோன்னு அதை நல்லா வந்துட்டு ஒரு சீரீஸ் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு 2 மணி 3 மணிங்கில வீட்டுக்கே வந்துடுறேன். அப்போ வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் அதே பருப்புஞ்சோறு அவங்களுக்கு சாப்பிட்றங்காட்டி நான் கூட ஏதோ ஒரு பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். அது கூடவே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டு அதோட வந்துட்டு அவங்களோட லஞ்சு சர்வ் பண்ணி இப்படி தாங்க எங்கள் சண்டே போயிடுச்சு. உங்களோடது எப்படி போயிடுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பசு விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.